இந்த 5 வருஷ பலன் அப்படின்னு சொல்லும்போது அதிகமா பலனடையக்கூடிய ராசி, நற்பலன்களை பெறக்கூடிய ராசி, முக்கியமான ராசி எதுன்னு கேட்டா மிதுன ராசி தான். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மல்டி டாஸ்கிங் யார் அதிகமா பண்றாங்கன்னா மிதுன ராசி தான். அப்ப என்ன பண்ணும், இந்த 2.5 வருஷத்துல திருமணம் சார்ந்த உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ இன்னைக்கான டாபிக் ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். என்னன்னா, அடுத்த 5 வருஷம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, அடுத்த 5 ஆண்டுகள் அப்படின்னா இந்த 2026ஐயும் சேர்த்து 30 வரைக்கும் 2030 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, சுப மாற்றங்கள் என்ன, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதுதான் இன்னைக்கான டாபிக். இதை பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு 5 வருட பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா வருட கிரகங்களை வச்சுதான் பலன் சொல்ல போறோம். அப்ப அந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசி மாறிட்டே இருப்பார். அடுத்தது குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறிட்டு இருப்பார். அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை மாறக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். இதை வைத்து தான் நம்ம வருட கிரக பலனை சொல்றோம். அடுத்த 5 வருஷம் அப்படின்னும் போது இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் சில ராசிக்கு அதிகமா இருக்கும், சில ராசிக்கு கம்மியா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன், நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து இந்த 2026 ஆரம்பிச்சு 2030 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 ஆண்டுகள் எப்படி சார் அமைய போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது? நீங்க இந்த 5 வருஷ பலன் அப்படின்னு சொல்லும்போது அதிகமா பலனடையக்கூடிய ராசி, நற்பலன்களை பெறக்கூடிய ராசி, முக்கியமான ராசி எதுன்னு கேட்டா மிதுன ராசி தான். ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மிதுன ராசியல் மேல ரொம்ப பிரச்சனைல இருக்காங்க. கடன் பிரச்சனை. அவங்கள பார்த்தீங்கன்னா எப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து பயங்கரமான கடன் பிரச்சனை. முக்கியமா புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கடனுடைய உச்சத்துல இருக்காங்க. அதே மாதிரி திருவாதிரை மிருகசீட நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, உறவுகளால பிரச்சனை, தொழில மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். அவங்க வாழ்க்கையில எப்ப நம்ம உயர்வுக்கு வருவோம், நம்ம உயர்வுக்கு வரலாம் பரவாயில்ல, கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும், சண்டை இல்லாம இருக்கணும், காலைல எழுந்திரிச்சா நம்ம நிம்மதியா வேலை பார்க்கணும், யாருக்கிட்டையும் அசிங்கப்படக்கூடாது. இப்ப ஒரு திறமை இல்லை அப்படின்னா யாருக்கிட்டையும் அசிங்கப்படுறது தப்பு ஒண்ணும் கிடையாது. எல்லா திறமைகளும் இருந்து ஒரு நுணுக்கமான வேலையை ஒரு வேலையை கொடுத்தா டக்குன்னு செஞ்சிருவாங்க. அவங்க அவ்வளவு ஒரு சிறப்பான ராசி, அவ்வளவு பயங்கர புத்திசாலியான ராசி. அப்ப அவங்க அவமானப்படும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நொந்து நிலைமைக்கு. ஆமா, ஒண்ணுமே தெரியாதவங்க நல்லா இருக்காங்களே, நம்மளால எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாம இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மிதுன ராசி என்பதுக்கு இருக்கு. இப்போ இந்த நிலை இந்த வருஷத்துல இருந்தே அதிகமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் சொல்லுவோம். அப்ப அந்த கர்மஸ்தானம் எப்ப நடக்குதோ என்னாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். ஒரு கிராஃப் அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்படியே நெகட்டிவா இருந்தது பாசிட்டிவா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வருஷத்துல இருக்காங்க அவங்க. மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அடுத்த 2.5 ஆண்டுகள்ல பெரிய லெவல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு லாபஸ்தானத்துல வர போறாரு. அப்ப லாபஸ்தானத்துல வரும்போது கேட்டீங்கன்னா ஒரு வேலை பார்க்குறாங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேர் கிடைக்கும்.
அடுத்த 2.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எலிவேட் ஆயிடுவாங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும், நிறைய ரெகக்னேஷன் கிடைக்கும், நிறைய பணம் வரும், லாபம் வரும். அப்போ வாழ்க்கை சிறப்பாக அப்படியே மாற்றிக்கிறதுக்கான ஒரு நேரம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த 2.5 வருஷத்துல என்ன எஃபர்ட் போடுறாங்களோ அந்த 2.5 வருஷத்துல போடக்கூடிய எஃபர்ட்டு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி அடுத்த 2.5 வருஷம் செஞ்சிடும், மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துரும். அப்ப என்ன பண்ணணும் மிதுன ராசி என்பது, இந்த வருஷம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன் மிதுன ராசி, ஆமா, ஏன்னா மிதுன ராசி பயங்கர புத்திசாலியான ராசி. அவங்க எல்லாம் ஈஸியா ஒரு 4 வேலையை செய்வாங்க. மல்டி டாஸ்கிங் யார் அதிகமா பண்றாங்கன்னா மிதுன ராசி தான். அப்ப என்ன பண்ணணும், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செஞ்சு கொள்வது நல்லது. இதை செய்தார்களானால் கண்டிப்பாக 2028 இருந்து 2030க்குள்ள பெரிய லாபத்தை சம்பாதிச்சிடும். பேரு புகழ் பணம் காசு. முதல்ல இவங்க கடன் பிரச்சனை தீர்ந்தா போதும் சார், எனக்கு பேரு புகழ்லாம் தேவையில்லை சார், கடன் அடைச்சா நிம்மதிதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு பேர் புகழை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும். என்னன்னா இந்த நல்ல நேரத்துல இந்த மிதுன ராசி என்பதுக்கு என்னன்னா ஒரு புதன் திசையோ கேது திசையோ தான் மாட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, எதை செஞ்சா சக்சஸ் பண்ணும். நிறைய மிதுன ராசி என்பதுக்கு எல்லாமே வரும், ஆனா ஜாதகத்துல சப்போர்ட் பண்ணுமானா தெரியாது. அங்கதான் பிரச்சனை மாட்டுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்ம ஒரு தப்பான ஒரு தொழிலோ தப்பான ஒரு வேலையோ தப்பான ஒரு செயலோ செய்யும்போது பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் சேஃப்டியா பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லது, சிறப்பா இருப்பாங்க. இந்த 2.5 வருஷத்துல திருமணம் சார்ந்த உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு மனைவி மேலேயோ இல்ல கணவர் மேலேயோ அதிக எதிர்பார்ப்பு வச்சிருவாங்க. அப்ப அந்த அதிக எதிர்பார்ப்பு வைக்கும் போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அங்க ஒரு சண்டை வரும், பிரச்சனைகள் வரும், பிரிவினை வரும். நான் நினைச்ச மாதிரி இல்லை, நான் கல்யாணம் பண்ணும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த கம்பெனில வேலை செஞ்சாரு, நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேலை போயிருச்சு அப்படின்னு உடனே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி இல்லாம பொறுமையா இருக்கு. லைஃப் வந்து ஒரு சைக்கிள் தானே, நம்ம பொறுமையா தான் டெவலப் ஆகணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா கணவன் மனைவி சார்ந்த உறவுகள்ல பிரச்சனைகள் குறையும். இல்லைன்னா பிரிவினைகளை கொடுத்துரும். கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லை சார் நான் பிரிஞ்சுட்டேன் சார், நான் வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு, அடுத்த திருமணத்துக்கு போறாங்கன்னா இது ஒரு சிறப்பான காலகட்டம். அடுத்த ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கு அடுத்த திருமணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு மிதுனராசி என்பதுனா இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா குழந்தை பிறக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தை அதிகமா யாருக்கு பிறக்குன்னா மிதுனராசிக்கு தான் பிறக்குது. ட்வின்ஸ் கிடைக்கிறதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. அதனால ட்வின்ஸ் மாதிரி எதிர்பார்க்குறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான யோகங்கள் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில். வெளிநாடு போய் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது, வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது, இது சார்ந்த விஷயங்கள்ல மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய பேர் புகழ் அந்தஸ்து லாபம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அடுத்த 5 வருஷம் இருக்கும். இவங்க அந்த அடுத்த 5 வருஷத்தை பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து அழகா வெளில வரலாம், எந்த பிரச்சனையும் வராது. அதே போல நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு இடம் விற்கல, வீடு விற்கல, அதனால எனக்கு வந்து கடன் இருக்கு, நான் ஒரு வீடு வாங்கினேன் சார் தெரியாம, அது ஒரு இஎம்ஐ போயிட்டு இருக்கு, கடைசியில் அது விற்கலாம்னு பார்த்தா விற்க முடியாம உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வித்து பணத்தை லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு அடுத்த 2 வருஷம் இருக்கும். இல்லை சார் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 2028க்கு மேல அந்த இடத்த வித்தாங்க, ஒரு வீடை வித்தாங்க அப்படின்னா பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமா 2028ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு. அதனால அந்த டைம்ல இவங்க பண்ணக்கூடியது எல்லாமே சக்சஸ் கொடுத்துரும். அது வீடு, வண்டி, ஆமா, தொழிலா இருக்கட்டும் சரி, வேலையா இருக்கட்டும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்களா எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி பெரிய லெவல்ல சக்சஸ கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா 2028ல இருந்து 30 இருக்கு. இது நடுவுல இந்த நம்ம முதல்ல பேசின மாதிரி தசா புதன் திசையோ கேது திசையோ மட்டும் வந்தா மட்டும் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அவங்க சில விஷயங்களை மாத்திக்கிறது நல்லது. இதை செஞ்சாங்கன்னா லைஃப் நல்லா இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு 2 விஷயம்தான், கடன் வாங்கக்கூடாது, ஒன்றுக்கு மேற்பட்ட பிசினஸ் பண்ணணும், வேலை செய்யணும், அதே மாதிரி திருமண உறவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லா அதிக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கணும்.
இதை 3ம் கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னாவே மிதுன ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி உறுதியா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. சூப்பர் சார். மிதுனத்துக்கு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா சொல்லியிருக்கீங்க. அடுத்த 5 வருஷம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு மிதுனத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு அற்புதமான விஷயம். நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி, நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல பிரசன்னம் பார்க்கணும், இல்ல வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்ல வாஸ்து கத்துக்கணும், இல்ல நான் நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோல இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்கு, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.